இங்கே ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. ஒரு வாட்டி அவ காட்டு வழியா வரும்போது 3 சின்ன பசங்க கத்திய அவகிட்ட குடுத்து, "உன் குழந்தைய எங்களுக்கு விளையாட குடுன்னு" சொல்றாங்க. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ கொஞ்சம் கடன் வாங்கி அடைக்க முடியாம, கடன்காரங்க தொல்ல தாங்க முடியாம, அவங்களுக்கு பயந்துகிட்டு தெரிஞ்ச டிரைவரோட வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிக்கலாம்னு அவனோட பிரெக்னன்ட் ஒய்ஃப கூட்டிட்டு வரான். அப்போ ஒரு காடு வழியா ஒரு கிராமத்துக்கு போக, அங்க இந்த டிரைவரோட ஒய்ஃப் இந்த ஹீரோ ஒய்ஃப நல்லா பாத்துக்கிறா. ஹீரோ ஒய்ஃப் அவகிட்ட ஏன் இந்த ஊர்ல வேற வீடே இல்லன்னு கேட்க, "இந்த தோட்டம் ஃபுல்லா நம்மளோட தான். அதனால பக்கத்துல எந்த வீடும் இல்லன்னு" சொல்றா. அப்புறம் சரி கடன் பிரச்சனை சால்வ் ஆகுற வரை இங்கே இருக்கலாம்னு ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு வாட்டி ஹீரோ ஒய்ஃபுக்கு ஏதோ சத்தம் கேட்க பின்னாடி போய் பார்த்தா முதல்ல பார்த்த அந்த பிரெக்னன்ட் லேடி உட்காந்து விறகு வெட்டிட்டு இருக்காங்க. அவங்க வயித்துல ஸ்டிச்சஸ் இருக்கு. இந்த டிரைவர் ஒய்ஃப் இவன் என் மருமகள் தான் சொல்லிட்டு இவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் 3 சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்க ஹீரோ ஒய்ஃபும் அவங்க கூட சேர்ந்து ஓடி விளையாடுறா. அப்போ டிரைவர் ஒய்ஃப் வந்து இங்க எந்த சின்ன பசங்களும் இல்ல, அவங்க நிழல் கூட உன் மேல படவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ ஒய்ஃப் தூங்கும்போது கூட இந்த டிரைவர் ஒய்ஃப் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அது இவளுக்கும் தெரியுது. அதனால அவன் மேல கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு நாள் மறுபடியும் அந்த 3 சின்ன பசங்க வர ஹீரோயின் அவங்க கூட மறுபடியும் ஓடி விளையாடுறா. அவங்க 3 பேரும் பேன் கூட தெரியாம.